அப்ப நம்ம தவத்தை கடினமாக பார்க்காம இயல்பாக பார்க்கும்போது தவம் அற்புதமாக நமக்கு சித்தியாகும். ஏன்னா தவம் என்பது அருட்தந்தை மாதிரி இவ்வளவு எளிமையா கொடுத்ததே இல்லை, அவ்வளவு அழகா கொடுத்துக்கிறாங்க. என்ன ஒரு பெருமை தெரியுமா? நம்முடைய குருவுடைய பெருமை வேதத்துல சொல்லப்படுதுங்க. இந்த பிரபஞ்சத்தில் பிறந்தவர்கள், பிரபஞ்சத்துல பிறந்த 2 உயிரினங்கள் மட்டும்தான் இருமுறை பிறக்குதுன்னு சொல்றாரு. துவதஞ்சன் சொல்றாரு. அந்த துவதஞ்சனா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு முக்தி நிச்சயம்னு சொல்லப்படுது வேதத்துல. நாங்க வேதத்துல துவதஞ்சன் சொல்லப்படுது. எந்த 2 தடவை பிறக்குது? பிரபஞ்சத்துல அத்தனை யோனி வேதங்கள் இருக்கு. அதுல பறவை இனம் இருக்குல்ல, முட்டை வச்சு அதெல்லாம் குஞ்சு பொறிக்குதோ, அது 2 முறை பிறக்குது. எப்படி பிறகுது? அம்மாவோட வயிற்றுல இருந்து முட்டையா வந்துருச்சுங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அந்த முட்டையை அந்த பறவை மேல உட்கார்ந்து 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 அடை காத்து, அதுக்கப்புறம் அந்த முட்டையில இருந்து என்ன வருதுங்க, குஞ்சு வெளியில வருது. அப்போ அம்மாவோட வயிற்றுல இருந்து முட்டையாக வந்தது ஒரு பிறப்பு, முட்டையில இருந்து குஞ்சு வெளியில வருவது ஒரு பிறப்புங்க. அப்போ பறவை இனம் எதெல்லாம், பறவை இனம்ல முட்டை வச்சு எதெல்லாம் குஞ்சு பொறிக்குதோ அதெல்லாம் துவதஞ்சன்னு சொல்றாரு வேற குருமார்கள் சொல்றாங்க. அந்த விதத்தில் அடுத்து யார் தெரியுங்களா? இந்த துவதஞ்சன் 2 தடவை பிறக்குது. யாரெல்லாம் ஒரு குருவை அடைந்து தவம் எடுக்கிறாங்களோ, உயிரை உணர்கிறாங்களோ, அவங்கெல்லாம் துவதஞ்சன்னு சொல்றாங்க. நாமெல்லாம் துவதஞ்சன். ஏன் சொல்லுங்க? அம்மா அப்பா தந்தை தான் உயிர் ஒன்று சேர்த்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தோம். வந்துட்டோமா? அம்மாவோட வயிற்றிலேருந்து வெளியில வந்துட்டோம். ஒரு தடவை பிறந்தாச்சு. பிறக்கும் போது உயிரை பார்க்கல, போகும்போது பார்க்க போறது கிடையாது, பார்க்க முடியாது சாதாரண மனிதர்கள். ஆனா நம்ம குருவின் மூலமாக என்ன பட்டோம்? உயிரை புருவத்திடை உங்கள் பூவிரலால் தொட்டு உயிரை உணர்த்திட்டார் குரு நமக்கு. அப்ப பாருங்க, உயிரை உணரும் போது நமக்கு இன்னொரு பிறப்பு கிடைச்சிச்சு. அதனாலதான் தவம் எடுத்தவங்கள 2 தடவை நாமெல்லாம் துவதஞ்சன். எத்தனை பெருமை பாருங்க. வேதத்துல சொன்ன துவதஞ்சன் நம்மளா எவர் ஒரு குருவை அடைந்து உயிரை உணர்கிறார்களோ அவர்கள்லாம் 2 பிறப்பாளர்கள். நம்ம 2 தடவை பிறந்திருக்கிறோம். அந்த விதத்தில் ஒவ்வொருவரும் யாருங்க, நம்ம எல்லாம் துவதஞ்சனாக இருக்கிறதுக்கு ஒரு பெருமை சேர்ந்தவர் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி. அப்பேற்பட்ட குருவை நாம அடைந்திருக்கிறோம், உயிரை உணர்ந்திருக்கிறோம் இல்லையா? அப்ப எப்பேற்பட்ட அவர் பாக்கியம் பாருங்க, நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்குது. அதுவும் என்ன சொன்னாங்க, எல்லாரும் குரு சிஷ்யன்னு சொன்ன காலத்துல சாமிஜி என்ன சொல்லிட்டாங்க, நீங்க ஒவ்வொருவரும் ஒரு வேதாத்ரி மகரிஷின்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப நம்ம எல்லாரும் இங்க பாருங்க, 2 வேதாத்ரி மகரிஷி, இத்தனை வேதாத்ரி மகரிஷி கிட்டம் தெரிந்ததை பகிர்ந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான் ஒரு பெரிய விஷயம். தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட நினைவூட்டுகிறது, இல்ல பகிர்ந்து கொள்கிறது. அப்போ இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு வேதாத்ரி மகரிஷி. நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் வேதாத்ரி மகரிஷி இருக்கிறார். அப்போ வேதாத்ரி மகரிஷியாக இருக்கிற நாம அவரோட பயிற்சிகளை செய்யாம இருக்கலாமா? அதுதான் முக்கியம். அதுதான் குறிப்பு. அதுதான் சாமிஜி சும்மா சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு வேதாத்ரி மகரிஷி. ஒவ்வொரு வேதாத்ரி மகரிஷியும் அவருடைய பயிற்சிகளை தொடர்ச்சியுடன் முயற்சியாக செய்வதுடன் மட்டுமல்லாம அந்த குருவின் கொள்கைகளின் மீது ஆழமான ஈடுபாடும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் வைத்து அந்த பயிற்சிகளை செய்யும் போது நம் வாழ்வில் வெற்றியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிச்சயம் அதை அறுதிட்டு சொல்ல முடியும். எந்த நாளும். ஏன்னா இங்க உட்கார்ந்து இப்ப ஏன் தெரியுமா இவ்வளவு உயரமா தான் உட்கார வச்சிருக்காங்க. நீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்ப சொல்லிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கும் தெரிந்தது, நினைவூட்டல் மட்டுமே. ஏன் இந்த சேரும் கொஞ்சம் உயரமான ஸ்டேஜ்னா, கீழே உட்கார்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், முகம் மறைக்கும். பின்னாடி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் பின்னாடி இப்ப இருக்கவங்களே பின்னாடி இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் அம்மாக்கெல்லாம் தெரியல, தேடி பாக்குறாங்க இல்லையா? இப்ப கொஞ்சம் உயரமா உட்கார்ந்தா எல்லாருக்கும் எங்க முகம் தெரியும், பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் சீராக காதுல போய்விடும். அதுக்குதான் இந்த உயரம். இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சாதாரணமே. ஒவ்வொருவருமே அருட்தந்தையுடைய பயிற்சியாளர்கள். இன்னும் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் இந்த மாதிரிலாம் உட்கார இன்னும் கொஞ்சம் பயிற்சியை. இப்ப பேசுனதெல்லாம் யாருக்கு நினைச்சிட்டீங்க? உங்களுக்குலாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்ப எனக்கு உள்ளுக்குள்ள சொல்லிட்டு, நீ துவதஞ்சன், நீ ஒழுங்கா தவம் செய்யணும், நீ லைட் மியூசிக்ல உட்கார எனக்கு சொல்லிக்கணும். இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்றதுதான். அதனால இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தவம் என்பது. ஏன்னா ரொம்ப இயல்பா முதல் தவத்திலேயே நம்ம எதற்காக இந்த தவம் செய்யறோம்? இறைவனை உணரணும். தவிக்கிறோம். எதை கொண்டு தவிர்த்து தவம் செய்யறோம்? இறை உணர்வு பெறணும் தானே. சாமிஜியோட மனித வாழ்வின் நோக்கம் அறநெறியும் இறை உணர்வும் சொன்னார் சாமிஜி. அதானே சொன்னாங்க, அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து இறை உணர்வு பெறணும்.
இங்க யாரெல்லாம் இறை உணர்வு பெற்றீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். யாரெல்லாம் இறை உணர்வு பெற்றீங்க? பெற்றாச்சு. பாத்தீங்களா? ஏன் இவ்வளவு தயக்கம்? இப்ப பாத்துக்கலாமா? நம்மளாம் இறை உணர்வாளர்கள். சாமிஜியோடைய நோக்கம் ஒவ்வொருவரையும் ஒரு இறை உணர்வு. அவரோட நோக்கம் உலக அமைதி. அவர் வித்திட்டது தனி மனித அமைதி. அவருடைய இன்னொரு முக்கியமான நோக்கம் இறை உணர்வு பெற செய்வது, இல்லையா? எங்க கிட்ட ஒரு ஐயா பேசுவாரு. நீங்க எல்லா இடத்துலயும் நாங்க இது சொல்லுவோம். அதனால அந்த ஐயாவோட ஞாபகம் வரும் எனக்கு. இதை பத்தி பேசினாரு. கோயம்புத்தூர்ல இந்த கொரோனா பீரியட்ல ஜூம்ல ஐயாவோட கிளாஸ் நடந்தது. 72 வயசு. இப்ப இல்ல, அவர்கிட்ட அவர் அடிக்கடி போன் பண்ணி பேசுவார். அவர் நாங்க பார்த்ததே கிடையாது. அவரே எங்களை பார்த்தது கிடையாது, நாங்களும் அவரை பார்த்தது கிடையாது. ரொம்ப அன்பா பேசுவார். அப்ப கேட்பாரு, இறை உணர்வுனா எப்படி இருக்கணும் ஐயா? நான் 15 வருஷமா தவம் பண்றேன். சுத்த வெளி எப்படி நினைச்சுக்கணும்? அப்படியே இருட்டா நினைச்சு, இருட்டு தெரிஞ்சிச்சுன்னா நான் இறை உணர்வு பெற்றேன்னா, இல்ல தவம் பண்ணும்போது அப்படியே இவன் அழுத்துச்சுன்னா, அப்போ அழுத்தம் தெரிஞ்சதுன்னா இறை உணர்வு பெற்ற. எப்பவுமே ஸ்பீக்கர் போட்டு பேசுவோம். அந்த ஐயா பேசுறேன், சந்திரகுமார்னு பேர் அந்த ஐயாக்கு. அப்போ சொல்லிட்டே இருப்போம். நானும் ஐயாவும் பேசி, நகையா அதெல்லாம் ஒன்னும் விஷயம் இல்லைங்க, நீங்க நான் எப்படி இறைவனை வளர்ந்து எனக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு. அப்போ ஐயா கேட்டாரு, இறையின் தன்மை என்னங்க? அன்பும் கருணையும். பாருங்க, அழகா நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்லல. யார் சொன்னீங்க? அன்பும் கருணையும். இறையின் தன்மை அன்பும் கருணையும். அப்போ இறையின் தன்மை அன்பும் கருணையும், இல்லையா? நீங்க இத்தனை கிலோமீட்டர் மைல் தூரத்துல இருந்துட்டு என்கிட்ட இவ்வளவு அன்பா பேசுறீங்க. நான் உங்ககிட்ட அன்பா பேசுறது, சென்னையில இருந்து வந்ததுல இருந்து கலைச்செல்வியோட அன்பு தாங்க முடியல. கலையம்மாவோட அன்பு, அந்த அன்பு தானே. ஐயா முருகன் ஐயா பார்த்தாங்க அன்பு. எல்லாரும் இங்க இருக்கவங்க எல்லாரும், அம்மா வாழ்க்கை எப்படி இருக்கீங்க? முன்ன பின்ன பாத்துட்டு எங்கேயோ ஆழியால எப்பயாவது ஒரு சமயம்